எல்லாருமே வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மேல யோசிக்கிறத நிப்பாட்டிடுறோம். அவ்வளவுதான் நம்மளால யோசிக்க முடியும்ன்ற கருத்துக்குள்ள நம்ம போய் முடிவா நின்னுக்கிறோம். யோசிக்கிற கூடிய ஆற்றலை யாருகிட்ட இருந்து பெறலாம்ன்றத ஒரு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளை நான் ஷேர் பண்றேன். எலான் மஸ்க் அவர் யோசிக்கிறத நிப்பாட்டிட்டாரா? இல்ல. வேர்ல்டே அவரை பார்த்து பயந்துட்டு இருக்கு. உண்மையாவே பயப்படுது. அவர் பிஒய்டியை பார்த்து பயந்துருக்கான்றது வேற. யோசிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உச்சகட்டமான ஆற்றல். ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவன் 1,00,000 கோடி சம்பாதிக்கிறான்னா அதுக்கு பின்னாடி வந்தது அறிவு தான். அந்த அறிவை அவன் போதும் நிப்பாட்டிடுறானா? கிடையாது. அடுத்த கட்டங்கள் கொண்டு போய்கிட்டே இருப்பான். இப்போ நான் ஒரு மளிகை கடை ஓனர். போதும் தம்பி, எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு, நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். பத்தாது. பத்தாது. உலக வளர்ச்சிகள்ல உங்களுடைய யோசிக்க திறன் நீங்க என்னைக்கு போதும் நீங்க நிப்பாட்டிருங்களோ, நீங்க ஐடி செக்டரா இருங்க, பிஹெச்டியா இருங்க, ப்ரொஃபசர்ஸா இருங்க, சயின்டிஸ்டா இருங்க, இன்னோவேட்டர்ஸா இருங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் எனக்கு போதும், நான் வளர்ந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நினைக்காதீங்க. நீங்க தேசத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். உச்சகட்டமான வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அப்ப நீங்க வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா அத்தனை பேருக்கும் உங்களால வேலைகள் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடிக்கு மேல வச்சிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து அந்த பணத்தை ஒதுக்கி போதும் அப்படின்னு வச்சிடறாங்க. வீடு வாங்கிட்டு, கார் வாங்கிட்டு, செட்டில் டவுன் ஆகிட்டு, போதும், இதை வச்சு வாழ்ந்துக்கலாம். இந்த தவறு செய்யாதீங்க. போதும்ன்ற மனப்பான்மையை அகற்றிட்டு ரிஸ்க் 200% இருங்க. இந்த 100 கோடியை 1,00,000 கோடியை மாற்றக்கூடிய ரிஸ்க் பேட்டர்ன் எடுக்கும் போது நாடு மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை தரம் எங்கேயோ போயிடும். இல்லைங்க 100 கோடி நாசமா போயிடுங்க, நீங்க எல்லாம் போட்டா ஒண்ணுமே திருப்பி வராது. அப்படி செய்யாதீங்க. உங்க அறிவுகளை கசக்குங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அறிவுகளை போட்டு பிச்சு கடாசும் போது அந்த அறிவு கிடைக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காம போயிருக்கும். அவர் யோசிச்சாரோ, மற்றவர் யோசிச்சாங்களோ, போதும்னு நினைக்காத அளவுக்கு 1400 கண்டுபிடிப்புகள் மேல கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்துல் கலாம் இன்னைக்கு இல்ல. ஒருவேளை அவர் இன்னும் ஒரு 100 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாருன்னா என்ன மாதிரி கண்டுபிடிப்பு இந்தியால இருக்கும்? எந்த மனிதனுமே தன்னுடைய அறிவை போதும்னு நிப்பாட்டாம வளர்ச்சி பெறக்கூடிய இடங்களை போய்கிட்டே இருக்கும்போது தேசம் வல்லரசு ஆயிட்டே இருக்கும். நிறைய பணக்காரர்கள் வந்து மிதப்புல இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, எங்களுக்கு போதியமான பணம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், அம்பானி எடுத்துப்போம், ஜியோ ஒரு 8 லட்சம் கோடி இப்போ 15 லட்சம் கோடியா மாறி இருக்கும். இந்தியாவுக்கு சர்ச் இன்ஜின் இல்லை. நாளைக்கு ஒருவேளை அம்பானியிலிருந்து சர்ச் இன்ஜின் விடலாம். போதும்ன்ற மனப்பான்மையில இருந்து வெளியே வந்துட்டு அம்பானி மாதிரியே வளர்ந்து ஆசைப்படுங்க. சரி, நீங்க என்ன யோசனைக்கிறீங்க, என்ன நீங்க கேட்கறீங்கன்னா, என்னுடைய மூளை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, என்னுடைய நேரங்களை நான் ஒதுக்கி உங்களுக்கு 4 விஷயம் சொல்லும் போது உங்களுடைய பிரெயினும் பேரலா ஒரே டைம்ல ஸ்பார்க்கட்டி ஆகும், வெடிச்சு செதறும். மூளைகள்ல இருந்து ஒரு வினாடி பொழுதுல கிடைக்கக்கூடிய எண்ணம் பல கோடிகள் கொடுத்துரும். புக்கெல்லாம் போய் ஆராயாதீங்க. ஜஸ்ட் திங்க் யுவர் செல்ஃப். உங்களுடைய வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடி கிடைக்கக்கூடிய நியூஸையும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. பிரெயின்ல ஒரு 10-15 பிரெயின் இருக்கும், ஸ்பெஷல் பிரெயின் இருக்கும். ஒரு பிரெயினை வெளியே விட்டுருங்க, அது மாட்டு உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். என்ன செய்யலாம்னு ஒரு பக்கம் ஓரமா போட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டே போகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இன்னைக்கு என்ன செய்யலாம்? பல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு வாழ்றதுக்கு யோசிக்க முடியல, சேர்ந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த யோசிக்கிற திறன்ல 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால அன்னைக்கான முழு வேலையும் யோசிச்சிட முடியும். 10 நிமிஷம் தான். இந்த 10 நிமிஷம் தான் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க வேலை செய்யுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்துல 5 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிடுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓரமா வைங்க, 10 மணி நேரம் வைங்க. 10 மணி நேரம் திங்க் ஃபார் த ஃபியூச்சர். திங்க் ஃபார் மல்டிபிள் டைமென்ஷன் ஆஃப் அனலைசிஸ். நிறைய விஷயங்கள் யோசிக்க முடியும். ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு வேலையை யோசிங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, மூணுமே ஃபெயிலியர் ஆகும்னு நினைங்க. பிளான் ஏ மட்டும்தான் வெல்லுன்றது வெள்ளக்காரர்களுடைய திறன். பிளான் ஏக்கு தவிர பிளான் பி தேவையில்லைன்னு பிளான் பி வைங்க, பிளான் சி வைங்க. நம்மளுடைய அரசாங்கம் எப்படி யோசிச்சிருக்குன்னா, சத்தியமா சொல்றேன், ஓப்பனா ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன், 20 வருஷத்துக்கு தேவைன்னு யாராவது யோசிச்சிருக்காங்களா? இந்த 5 வருஷத்துக்கு ஒப்பை தீர்த்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர். யோசிக்கிறத நிப்பாட்டின இடம் தான் ஃபெயிலியர். ஒரு ஸ்ட்ரீட்டையோ ஒரு சிட்டியோ உருவாக்கும் போதே 20 வருஷத்துக்கு ஸ்கெட்சிங் பண்ணி பண்ணிருக்காங்களா? அண்ணா நகர் பண்ணிருக்காங்க. அண்ணா நகர் த பெஸ்ட் சிட்டி இன் சென்னை. அண்ணா நகருடைய மேப்பிங் கிளியாரிட்டியா இருக்கும். அண்ணா நகர் லுக் லைக் ஃபாரின் கண்ட்ரி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 20 வருஷத்துல இருந்து 50 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துல பஞ்சாயத்து ஆக நினைக்கும், ஆகாம நிற்கும்.
இல்ல பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்கும். யோசிக்கிற திறனை குறைவா இல்லாம மிகப்பெரிய அளவுல யோசிக்கிற திறனை மாத்துங்க. யோசிக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சீங்கன்னா செத்து போற அளவுக்கு யோசிக்கணும். யோசிக்கிறதே மிகப்பெரிய பிழைப்பா வச்சுட்டு யோசிக்கணும். வாழ்றதே யோசிக்கதான்னு வைக்கணும். தூங்கும்போது யோசிக்கணும். கனவு காணும்போது யோசிக்கணும். யோசிக்க தெரியலன்னா யோசிக்க தெரியலன்றது கத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சா பிரீஃப் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வாங்க. சும்மா ஓப்பனா சொல்றேன். தென் யூ கேன் ஏபிள் டு லேர்ன் மல்டிபிள். உங்க ஃபிளைட்ல உங்க பேரலா உட்காந்துருக்கும் வேற மாதிரி உட்காந்துருப்பான். வேற ரித்தம்ல உட்காந்து தேவையில்லாம பேச மாட்டான். ஒரு புக் எடுப்பான், அவன் ஒரு லேப்டாப் எடுத்து ஓபன் பண்ணுவான், அவனுடைய ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்பான். கத்துப்போம். ஓஹோ, அவன் சொல்லி கொடுக்காம ஒரு விஷயம் சொல்லுவான், உன் நேரத்தை வீணடிக்காதன்னுவான். உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதுக்கும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சு, நேனோ செகண்ட்ல பயன்படுத்த ஆரம்பிச்சு, தேசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை வல்லரசாக்கக்கூடிய சிஸ்டத்தையும் உருவாக்கிருங்க. வீட்டுக்குள்ளேயே சிஸ்டத்தை வைங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5 பேருமே கனெக்ட் பண்ணுங்க. 4 பேருக்கு பிசினஸ் பண்ண சொல்லுங்க. ஒருத்தர் ஃப்ரீ வைக்க சொல்லுங்க. ஈகிள் ஐன்னு ஒண்ணு இருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது கீழே எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். ஈகிளையா ஒரு ஆள் இருக்கு. வாழ்க்கையில நிறைய அங்கங்கள் இருக்கு. ஏகப்பட்ட குழப்பங்கள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 800 கோடி பேர் தொகையில் மக்கள்ல அத்தனை பேருமே உங்களுக்கு விரோதிகள் தான். நீ யோசிக்கலன்னா இன்னொருத்தவங்க யோசிச்சு ஒன்னு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உன்னை காலி பண்றதுக்கு யாரு இன்னும் அடுத்தவன் தயாரா எடுத்துட்டே இருக்கான். ஒவ்வொரு வினாடிக்குள்ள தயாராகிட்டே இருப்பான். உன் பிசினஸை காலி பண்ணதுக்கு ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான். யோசிக்கிறத மட்டும் நிப்பாட்டாதீங்க. மிகப்பெரிய டாஸ்க் வந்து வாழ்க்கையில யோசிக்கிறது தான். நீ யோசிக்கிறத நிப்பாட்டிட்டனா உன்னுடைய வாழ்க்கை தாழ்ந்துட்டே போகும். யோசிக்கிறத நிப்பாட்டவே இல்லைன்னா ஜெயிச்சுட்டே போவேன். இப்படி வரணுமா, இப்படி போகணுமா, நிதானமா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துகிட்டே போகும். அறிவு தாழ்ந்துட்டே போச்சுன்னா தாழ்ந்துட்டே வரும். நன்றி.